ஹலோ மக்களே, வணக்கம். பன்னீர் டிக்கா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் டிக்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. 250 கிராம் பன்னீர், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய குடமிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, பட்டர், ஜீரகம் அரை டீஸ்பூன் தனியா, தயிர், கறி. இது என்ன பண்ணலான்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ பன்னீர் டிக்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. வாங்க மசாலா அரைச்சிட்டு வரலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, ஜீரகம், தனியா, சால்ட்டு, தயிர். இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்க, மசாலா அரைச்சாச்சு. மசாலா இந்த பதத்தில் இருக்கணும், அப்போ தான் பன்னீர் டிக்கா செய்யும்போது சுவையாக இருக்கும். இப்போ மசாலாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மசாலா ஒரு கிண்ணத்தில் வச்சாச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்ச பன்னீர் பீஸாக கட் பண்ணலாம். நான் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் கட் பண்ணி வச்சாச்சு. மசாலாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் மசாலாவில் டிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தவா வைக்கலாம். தவா கொஞ்சம் சூடாகட்டும். சூடானவுடனே கொஞ்சம் பட்டர் எடுத்து தேய்ச்சிக்கலாம். தவாவில் தேய்ச்சாச்சு. ஒரு மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீரை ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் தவாவில். 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் திருப்பி விட போகிறேன். திருப்பி விட்ட உடனே இன்னும் 5 நிமிஷம் மறுபடியும் வேகட்டும். பன்னீர் 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. தவாவில் இருக்கிற பன்னீரை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வாங்க. செஞ்ச தவாவிலே நம்ம பட்டர் கொஞ்சம் போட்டு வெங்காயம், குடமிளகா ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணக்குள்ள கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டுங்க. நம்ம கறி துண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். கறி துண்டு சூடாகிட்டு இருக்குங்க. வெங்காயமும் குடமிளகாயும் ஃப்ரை ஆகிடுச்சு. கீழே இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் குடமிளகா ஃப்ரை ஆச்சு இல்லைங்களா. நம்ம செஞ்சு வச்சுருந்த பன்னீரை அந்த தவாவில் வச்சு அடுக்கி நீங்களும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கறி துண்டு சூடாயிடுச்சுங்க. சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம பன்னீர், வெங்காயம், குடமிளகாலாம் வச்சுருக்கோம் இல்லையா, நடுவில் வச்சு மூடி விட்டுடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பன்னீர் டிக்கா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.